திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். சற்று ஏறக்குறைய 73 பேர் நாங்கள் கேட்பாளராக இருந்து பணம் கட்டி உள்ள போய் தளபதி கிட்ட நின்று இருக்கிறோம். எங்க தொகுதியில் வந்து பொறுப்பாளராக டாக்டர் ஏவாவே கம்பன் அறிவிச்சதிலிருந்து அவர் தொகுதிக்கு வந்ததிலிருந்து தளபதி அறிவிச்சிருந்த அத்தனை திட்டங்களும் அங்க இருக்கிற 333 வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து இருக்குது. அவர் கொடுத்த ஊக்கம் ஆக்கம் அங்க இருக்கிற எல்லோரும் பொதுமக்கள் மத்தியில் ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாம குழு மனப்பான்மை இல்லாம ஒருங்கிணைந்து இன்றைக்கு வந்து திமுக வெற்றி பெற வைப்பதற்கு நாங்கள் வந்து ஊக்கமாக ஆக்கமும் அவர் கொடுத்ததனால் காரணம் தான் இங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம். யாரும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சீட்டு கேட்கல. பணம் எங்களுக்காக பணம் கட்டி இருந்தாலும் இங்க வந்திருக்கிற 5 ஒண்டி செயலாளர், 3 நகர செயலாளர், 3 நகர தந்தை, 5 மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்திருக்கிறதுக்கு வந்து டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்களை தளபதி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கணும்னு கேட்டுதான் நாங்க வந்திருக்கிறோம். ரெண்டாவது அந்த தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கிறதுன்னா இப்பயே பயப்படுறான். எல்லா கட்சியிலையும் வந்து அவர் நிக்கிறதுக்கு பயப்படுறான். அதனால நாங்க குறைச்சிதான் சொல்றோம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு. ஆனா அறிவிச்சவர்படி தான் தெரியும் இது முதன்மையான தொகுதியா இருக்கும் அந்த மாவட்டத்தில் நாங்க சொல்றோம். அவர் பேர்ல கட்டது 120 பேர் இருக்கு. எங்களுக்காக கட்டி அவருக்காக சொன்னவங்க 73 பேர். ஆமா, யாரும் வந்து எங்களுக்கு கேட்கவே கிடையாது. 73 பேரும் அவர் பேரை சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். சந்தோஷப்பட்டாரு. வந்து வெற்றிக்கான வாய்ப்பு தேடுங்கன்றாரு, இன்னும் கடுமையா உழைங்கன்றாரு. அதுதான் சொல்லியாச்சு. திமுக வந்து ஏவாவேலு வந்து அமைச்சராக இருக்கிறதுனால வடக்கு மாவட்ட மண்டல பொறுப்பாளராக இருக்கிறதுனால அவரு சுற்றி பம்பரம் சுழுதோ இல்லையோ அவரு சுழண்டி வந்து எங்களை வேலை வர. அவர் வந்து தேர்தலில் ஒரு பிசாசு. அவர் தெரியுதுங்களா? அவர் எல்லா நிலையிலையும் போய் எல்லா நிலையிலையும் தூங்குறாரோ ஏந்துக்கிறாரோ படுகிறாரோ தெரியாது, சாப்பிட்றாரோ தெரியாது. ஆனா அவர் வந்து எல்லாரையும் பார்ப்பாரு, எல்லாரையும் பார்ப்பாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் படிக்கிற மாணவிகளாக இருந்தால் தளபதினா அந்த தளபதி நினைச்சுக்க போறீங்க. தமிழ்நாட்டிற்கு ஒரே தளபதி தான், அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அப்பாவாக நினைக்கிறார்கள். தாய்மார்களாக இருந்தால் தன்னுடைய மகனாக நினைக்கிறார்கள். பாட்டியாக இருந்தால் பேரனாக நினைக்கிறார்கள். சகோதரனாக இருந்தால் சகோதரியாக இருந்தால் அண்ணனாக நினைக்கிறார். காரணம், சமத்துவமான ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்தில் கொடுக்கிற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் என்பதை தமிழக மக்களே மறுக்க முடியாது. அதே பாராளுமன்ற தேர்தலில் 47,000 வாக்குகள் ஆரணி தொகுதியிலேயே போலூர் சட்டமன்ற தொகுதிதான் முதலிடத்தை பிடித்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகையால் ஏவாவே கம்பன் அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு சீட்டு கேட்டு வந்திருக்கிறோம். 73 பேர் போலூர் தொகுதியிலிருந்து பணம் கட்டினோம். 73 பேருமே எங்கள் பெயரில் கட்டினோம். ஆனால் எங்களுக்கு சீட்டு தர வேண்டும் என்பதற்கல்ல, ஆற்றல் மிக்க எங்கள் மண்ணின் மைந்தராக இருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அருணையின் கருணையாக பெருமைக்குரிய தலைவராக இருக்கிற ஏவாவேலு அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஆணையற்று நடைபெறுகிற ஏவாவே கம்பன் அவர்களுக்கு போலூர் தொகுதிக்கு தலைவர் வேட்பாளராக அறிவித்தால் கண்டிப்பாக போலூர் தொகுதியில் எதிரே நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட்டை கண்டிப்பாக இழப்பார்கள்.